வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்பதான் எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்குவோம். உளுந்து, மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், பூண்டு, வரமிளகா. இதுதான் தேவையானது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாலக்கீரை துவையல் தான் பண்ண போறோம் கொஞ்சமா. சாப்பாட்டுக்கு பெரட்டிக்கிற மாதிரி. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து, நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி எல்லாத்தையும் போட்டு வறுக்கலாம். அப்புறம் சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஒண்ணா. இது லைட்டா வறுபட்டோனே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம். நான் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம். நீங்க பெருசா இருந்தா 1 கூட நறுக்கிக்கலாம். நம்ம எவ்வளோ கீரை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நல்லா எல்லாத்தையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரைய அலசி நறுக்கி வச்சிருக்கேன். இனிமேல் நம்ம தாளிக்க போறோம் பாலக்கீரைய. அதுக்கு தேவையானது உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், 2 வெந்தயம், கடுகு, வரமிளகா. இப்ப தேவையான அளவு எண்ணெய், இப்ப நம்ம சேர்த்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் போட்டு, நம்ம அலசி வச்சிருக்க கீரையுமே போட்டு நல்லா வதக்கி விடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலக்கூறா பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துவையல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பண்ணியிருக்கோம். நெறைய காரமா சாப்பிடுவாங்க இங்க. நம்ம வந்து கம்மியா சாப்பிடுவோம். அவங்கவங்க காரத்துக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா, வரமிளகா போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தது, அது கூட கொஞ்சம் உப்பு, லைட்டா கொஞ்சமா மிளகாத்தூள். அத போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப கீரையுமே நல்லா வதங்கிருச்சு. அது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாலக்கீரை சட்னி, துவையல். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.